தமிழர்களுக்கான தீர்வு அரசின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்றாரா டில்வின் சில்வா? புலம்பெயர் அமைப்புகளை நிராகரித்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம். இலங்கைக்கு மீண்டும் வர மறுக்கும் பசுல் ராஜபக்ச. இலங்கை இந்திய ஒப்பந்தம் குறித்து இந்திய அரசாங்கம் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு. பாராளுமன்றத்தின் முக்கிய பதவிக்கு கஸ்டடி சில்வாவின் பெயரை முன்மொழிய தீர்மானம். ஜெனீவா பிப்ரவரி மாத கூட்டத்தொடருக்கு முன்னர் பொருத்தமான உள்ளக பொறிமுறையை நிறுவ வேண்டும், பிரதிபா மகாநாம கேபா வலியுறுத்தல். நாடளாவிய ரீதியில் இராணுவத்தினரை வரவழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு. 54 சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றம், தேசிய போலீஸ் ஆணைக்குழு அனுமதி. நியாயமான விலையில் அரிசியை வழங்க வேண்டும், அனுர உத்தரவு. தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காவிட்டால் சட்ட நடவடிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வாவின் கருத்துதான் அரசாங்கத்தின் கருத்தாகவும் நிலைப்பாடாகவும் உள்ளதா என்பதனை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என தமிழரசு கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை வவுனியாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக கொண்டுவரப்பட்டதே 13வது அரசியலமைப்பு சட்டமாகும். இதுவே இலங்கை அரசியல் யாப்பிலும் கொண்டுவரப்பட்டது. ஆகவே ஒரு ஜாப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த அரசாங்கங்களையே சார்ந்ததாகும். 13வது திருத்த சட்டம் தமிழர்களான நமக்கு ஒரு தீர்வாக இல்லாவிட்டாலும் 2 நாடுகள் முன்னின்று செயல்படுத்தியது என்கின்ற ஒரு காரணத்தினால் அது இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலேயே அனுரகுமார திசாநாயக்கவினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார். அது மாத்திரமின்றி தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வை கொண்டு வருவதற்கு எங்களுடைய அரசாங்கம் அரசியல் ஜாப்பை மாற்றத்தினூடாக கொண்டு வரும் என கூறியிருக்கிறார். ஆகவே 13வது திருத்த சட்டம் நமக்கான ஒரு தீர்வாக இல்லை என்பதை வெளிப்படுத்திய அவர், தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வை வழங்க அதனை நடைமுறைப்படுத்த புதிய அரசியலமைப்பினூடாக தீர்வை வழங்குவோம் என தெரிவித்தார். ஆகவே அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கம் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த விடயம் அவர்களுடைய வாக்குறுதி மாத்திரமல்ல, அரசியல் ஜாப்பிலும் உள்ளடக்கப்பட்ட ஒரு விடயமாகவே இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டின் எல்லா மக்களும் ஒரே மாதிரியாக வாழ்வதில் எமக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. எல்லோரும் சமமாக நடத்துபவர்களானால் அது எங்களுக்கு சந்தோஷமான விடயம்தான். ஆனால் இலங்கையின் ஒரு தேசிய இனமான தமிழர்களின் கோரிக்கைகளுக்கு அரசாங்கங்கள் செவிசாய்க்க வேண்டும். எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு எங்களுடைய ஒன்றிணைந்த நாட்டுக்குள் உள்ளக சுயநிலை அடிப்படையில் தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு அரசியல் ஜாப் உருவாக்கப்பட வேண்டும் என்பதாகும். இதுவே தமிழ் மக்களின் ஏகோபித்த விருப்பம். ஆகவே இந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களைப் போல் தேர்தல் வாக்குறுதிகளை மீறி செயல்படுமாக இருந்தால் அவர்களுக்கு வாக்களித்த தமிழர்கள் கூட எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆகவே அனுர அரசு 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதேபோல் தமிழர்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான நிரந்தர தீர்வை வழங்குவதற்கான புதிய அரசியலமைப்பு ஊடாக அதனை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த வகையில் டில்வின் சில்வாவை பொறுத்தவரை அவர் அரசாங்கத்தின் எந்த பதவியிலும் இல்லாத ஒருவர். அவர் ஜேவிபியின் செயலாளர் மாத்திரமே. அவ்வாறானவரின் கருத்து அரசாங்கத்தினுடைய கருத்தா என்பதை இந்த அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். எனினும் என்னை பொறுத்தவரை டில்வின் சில்வாவுடைய கருத்தை அரசாங்கத்தினுடைய கருத்தாக நான் இதுவரை எடுத்துக்கொள்ளவில்லை. டில்வின் சில்வாவினுடைய கருத்துக்கள் தான் அரசாங்கத்தினுடைய கருத்துக்களாக என்பதையும் அவருடைய கருத்துக்களின் ஊடாகத்தான் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு அமையப்பெறும் என்பதை ஜேவிபி அதிகளவாக உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்தி வெளிப்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் அமைப்புகளை ஒரு பொருட்டாகவும் கருத்தில் எடுக்காமலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தூக்கி எறிந்துள்ளதாக பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் அரோஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில், தமிழர்களின் விவகாரத்தில் சர்வதேச பொறிமுறை என்பது அனுர அரசால் கையாள திட்டமிடப்பட்டுள்ள அதிமுக்கிய செயற்பாடு. அத்தோடு இவ்வாறான விடயங்கள் புலம்பெயர் அமைப்புகளுக்கு சவாலை ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ் மக்களின் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் அனுரவின் நடவடிக்கை சர்வதேச நாடுகளுடனான உடன்பாடு, தமிழ் மக்களின் அரசியல் களம் மற்றும் புலம்பெயர் அமைப்பாளர்கள் எதிர்நோக்கக்கூடிய அரசியல் தேவை என்பன தொடர்பில் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் அனுர அரசாங்கம் புலம்பெயர் அமைப்புகளை கைவிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சரும் பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகருமான பசில் ராஜபக்ச தற்போதைய நிலையில் இலங்கைக்கு திரும்பி வரும் உத்தேசத்தில் இல்லை என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் அமெரிக்கா சென்ற பசில் ராஜபக்ச பாராளுமன்ற தேர்தலின் போது கூட நாடு திரும்பவில்லை. இந்த நிலையில் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை வழிநடத்த பசில் வர வேண்டும் என கட்சியின் செயற்பாட்டாளர்கள் சிலர் வலியுறுத்தி இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்து நாடு திரும்பும் எண்ணம் இல்லை என பசில் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பசில் ராஜபக்ச இலங்கை திரும்பி வரும் பட்சத்தில் கடந்த நல்லாட்சி காலத்தில் போன்று வழக்குகளில் சிக்கி சிறைவாசம் அனுபவிக்க நேரிடும் என்ற அச்சம் காரணமாக தற்போதைக்கு அவர் இலங்கை அரசும் திரும்பும் உத்தேசத்தில் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் 1987ஆம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தமானது இந்தியாவினால் வற்புறுத்தப்பட்டு இலங்கை மீது திணிக்கப்பட்டது என இலங்கை சட்டக்கல்லூரியின் அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி பிரசாந்த் லால்டி அல்விஸ் தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரசாந்த் லால்டி அல்விஸ் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய சட்டங்கள் பிறிதொரு நாட்டினால் தீர்மானிக்கப்படுவது ஏற்புடையதல்ல என பிரசாந்த் லால்டி அல்விஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச உறவுகளையும் சட்டத்தையும் இணைத்து இலங்கையில் நடாத்தப்படும் முதலாவது மாநாடாக இந்த மாநாடு அமைந்திருப்பதாக பாராட்டிய அவர் பல்வகை சட்டங்கள் குறித்தும் பிரித்தானியாவிடமிருந்து இலங்கைக்கு கிடைக்கப்பெற்ற சிறந்த சட்டங்கள் பற்றியும் பகிர்ந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து சர்வதேச உறவுகள் என்று வருகின்ற போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் 1987ஆம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தமானது இந்தியாவினால் வற்புறுத்தப்பட்டு இலங்கை மீது திணிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அவர், எனவே அதனூடாக கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்புக்கான 13வது திருத்தத்தையும் முறையற்ற விதத்தில் கொண்டுவரப்பட்ட திருத்தம் என விமர்சித்துள்ளார். அது மாத்திரமன்றி இந்த நாட்டில் சகல மாகாணங்களிலும் பணியாற்றியிருப்பதாகவும் மாகாண சபை முறைமையினால் ஒவ்வொரு மாகாணத்திலும் மாறுபட்ட சட்ட விதிகள் நடைமுறையில் இருப்பதாக குறிப்பிட்ட பிரசாந்த் லால்டி அல்விஸ், இவ்வாறானதொரு கட்டமைப்பு இந்தியா போன்ற பரந்துபட்ட நாடுக்கு பொருத்தமானதாக இருப்பினும் இலங்கைக்கு பொருந்தக்கூடியதல்ல எனவும், அத்தோடு இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய சட்டங்கள் பிறிதொரு நாட்டினால் தீர்மானிக்கப்படுவது ஏற்புடையதல்ல என தெரிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வாவின் பெயரை முன்மொழிவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு புலவர் வீதியில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு முன்னர் 2 முறை நிதிக்குழு தலைவராக இருந்த கஸ்டடி சில்வாவை அந்த பதவிக்கு நியமிப்பதற்கு புதிய ஜனநாயக முன்னணி, ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கான பிரேரணை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதேவேளை நேற்றைய கலந்துரையாடலில் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி அனுராதா ஜெயரத்னவை புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற குழு தலைவராக நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தவிசாளர் பேராசிரியர் பிரதீபா மகநாமகேவா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நடைபெறவிருக்கும் ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடருக்கு முன்பதாக நாம் பொருத்தமானதொரு உள்ளக பொறிமுறையை நிறுவ வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் 10ஆம் தேதி சர்வதேச மனித உரிமை தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதன் துணைப்பொருள் குறித்தும் மனித உரிமைகளை உறுதிப்படுத்தி பாதுகாக்கும் நோக்கில் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச கட்டமைப்புகளால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் சாசனங்கள், பிரகடனங்கள் குறித்தும் அவர் சுருக்கமாக கருத்துரைத்தார். அதன் பிரகாரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையானது சாதாரண மக்களுக்கான உரிமைகளை உறுதிப்படுத்தியும் அவற்றை உறுதிப்படுத்த வேண்டிய கடப்பாடை அரசாங்கங்கள் மீது விதித்தும் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் 51 என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் அதன் பிரகாரம் இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மீறல்கள் குறித்து ஆதாரங்களை திரட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்ட பிரதீபா மகாநாமகேவா, ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பின் வெற்றியுடன் இவ்விடயங்களில் எமக்கு எவ்வாறான சாதக மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். அதேபோன்று ஐநா மனித உரிமைகள் பேரவை தீர்மானத்தை தற்போதைய அரசாங்கம் நிராகரிக்கின்ற போதிலும் அது மாத்திரம் போதுமானதன்று எனவும் அதற்கு அப்பால் நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பது பற்றி சிந்திக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் பாதுகாப்பிற்காக நாடளாவிய ரீதியில் ராணுவத்தினரை வரவழைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் அசோக ரன்பல இன்று நாடாளுமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். 40வது அதிகாரமாக இருந்த பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின்படி வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அத்துடன் 10வது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு தற்போது சபாநாயகர் அசோக சபுமல் ரன்வெல்ல தலைமையில் நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இதன்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் மீதான விவாதம் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 54
4 சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்வதற்கு தேசிய போலீஸ் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இடமாற்றம் செய்யப்பட்டவர்களில் 5 பிரதி போலீஸ் மா அதிபர்கள், 32 சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள், 3 போலீஸ் அத்தியட்சகர்கள் மற்றும் 1 பதில் போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோர் அடங்குவர். இதற்கு மேலதிகமாக 2 சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள், 4 போலீஸ் அத்தியட்சகர்கள் மற்றும் 7 உதவி போலீஸ் அத்தியட்சகர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதிபலிப்பாளராக இருந்த மகளிர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் HWIS மொத்துமால குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக கடமையாற்றிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் AMS தெகிதெனிய நுகேகொட பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சீனி வரி மோசடி தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தனவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் இன்று முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சீனிக்கு விதிக்கப்பட்டிருந்த விசேட வரி 50 ரூபாவிலிருந்து 20 ரூபாவாக குறைக்கப்பட்டதன் மூலம் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ள வரி வருமான இழப்பு தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்யவுள்ளதாக நிதி மற்றும் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி பந்துல குணவர்தனவை அன்றைய காலப்பகுதியில் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சராக கடமையாற்றினார். அது தொடர்பில் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பில் இவ்வாறு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சற்று முன் கிடைத்த செய்தியூர். ஜேபிபியின் பிரதான செயலாளர் டெல்பின் சில்வா மாகாண சபை முறைமை இல்லாதொழிக்கப் போவதாக வெளியிட்டிருந்த கருத்து தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வின் போது கேள்வி எழுப்பப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வினவியுள்ளார். ஜேபிபியின் பிரதான செயலாளர் டெல்பின் சில்வா மாகாண சபை முறைமையை இல்லாதொழிக்கப் போவதாக பத்திரிகைகளுக்கு குறிப்பிட்டிருந்த விடயத்தை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினையாக கருத வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயத்தில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கோரிக்கை விடுத்தார். இதன்போது குறுக்கிட்ட சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ரசமாணிக்கம் சாணக்கியன் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருப்பதாகவும் ஏனையோர் சொல்வதை கேட்டு முறையற்ற சந்தேகங்களை எழுப்ப வேண்டாம் என கோரிக்கை விடுத்தார். அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் இது விடயமாக ஜனாதிபதியிடம் கலந்துரையாடல் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிவித்த பிமல் ரத்நாயக்க ஏபிபியின் பிரதான செயலாளர் டெல்வின் சில்வா அன்றி ஜனாதிபதியுடன் சந்திப்புக்கு ஒழுங்குபடுத்துவதாகவும் இந்த விடயம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். Over the last few days, we saw on the news it was reported that the General Secretary of JVP Tilvin Silva had stated that the provincial council system will be abolished. We want to know the government's official position on that. It's a matter of national importance, Leader of the House. Just a clarification, because it's a clarification, it's a matter of national importance. Our people are concerned about this. So just a clarification. This is a democratic chamber. Just a clarification, Leader of the House. Samanikam, we have lot of trust on you, lot of respect on you. Don't get spoiled from the people who are surrounded by you. It's nothing to do with the parliament. We will explain you. You know, excuse me. Honorable Sridharan, party leader, requested a meeting with our president. So we will allow that meeting. You can raise this with the president, not with the JVP General Secretary. Please. Garu Katanakatumi. ඔබතුමාගේ ඉල්ලා සිටිනවා මේ වැදගත් විවාදය පටන් ගන්න කියලා ගරු රාජසේනානික මැතිතුමාට ගරු ජනාධිපතිතුමාම මුණ ගැහිලා ඒ පිළිබඳ විස්තර දැනගන්න අපි මේ සතිය අවස්ථාව ලබා දෙනවා. නිවේදනය. நாட்டில் எதிர்வரும் மாதங்களில் தட்டுப்பாடின்றி நியாயமான விலையில் தொடர்ச்சியாக அரிசியை நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஜனாதிபதிக்கும் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையே நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு தட்டுப்பாடின்றி அரிசியை வழங்கும் வகையில் நாட்டில் களஞ்சிய வசதிகளை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அத்தோடு பெறுமதி சேர்க்கும் உற்பத்திகளுக்கு நாட்டு அரிசியை பயன்படுத்துவதால் நுகர்வுக்கு தேவையான இருப்புகளில் தட்டுப்பாடு நிலவுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. உரமானியத்தை தேசிய உற்பத்திக்கான செயல்திறனுடன் பயன்படுத்தும் நோக்கில் QR குறியீட்டு முறைமை அறிமுகப்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டது. குறித்த கலந்துரையாடலில் வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, சதூசா தலைவர் கலாநிதி சமித பெரேரா மற்றும் சிறுவர் மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எஃப்னக்லரின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.rfa.org
jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.